என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரியுடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கு உண்டான அர்த்தங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், மீனிங் பார்க்கலாம். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் எடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? ட்ரை. அப்போ TRI. ட்ரைன்னு என்னென்னா 3ன்னு அர்த்தம். ட்ரைன்னு என்னென்னா 3ன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அடுத்து இருக்கக்கூடிய 4 லெட்டர்ஸ் GONO. GONO. கோனோ. கோனோன்னு என்னென்னா சைட்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ஆங்கிள்ஸ். கோனோனா சைட்ஸ் அல்லது ஆங்கிள்ஸ். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள்? மெட்ரி. அப்போ மெட்ரின்னு என்னென்னா, மெட்ரிங்கிறது மெஷர்மெண்ட். மெட்ரின்னு என்னென்னு பாருங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். மெட்ரினா மெஷர்மெண்ட். இப்போது ட்ரிக்னாமெட்ரின்னு என்னென்னு பாருங்கள், 3 சைட்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது அல்லது 3 ஆங்கிள்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது. நம்மளுக்கு 3 சைட்ஸ் அண்ட் 3 ஆங்கிள்ஸில் நம்மளுக்கு எதில் வரும் பாருங்கள்? சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிளில் வரும். சரிங்களா? எனி ட்ரையாங்கிள் எடுத்துட்டாலுமே, எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் நமக்கு 3 சைடு 3 ஆங்கிள் தான் இருக்கும். கரெக்டுங்களா? நம்மளுக்கு என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலியன் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதெல்லாம் இருக்குங்களா? இதில் எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ வரும் பாருங்களா? 3 சைடு அண்டு 3 ஆங்கிள் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் இது நம்மளுக்கு எவ்வளோ, இது ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் கொடுத்துக்கலாம் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள். இதில் எவ்வளோ சைட்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. நம்மளுக்கு எவ்வளோ சைடு இருக்குது பாருங்கள்? 3 சைடு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ எவ்வளோ ஆங்கிள் இருக்குது பாருங்கள்? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். அப்போ 3 சைடு இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் என்ன இருக்குது? 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? 3 சைட்ஸ் அண்ட் 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரினா சிம்பிளாகவே ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம், ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட்னு சொல்லிடலாம். அப்போ 3 சைட்ஸ் அண்டு 3 ஆங்கிள்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சைட்ஸ் அண்டு ஆங்கிள்ஸை பற்றி டெப்த்தாக படிக்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சைட்ஸ் அண்டு ஆங்கிள்ஸை பற்றி டெப்த்தாக படிக்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரி. சரி, இதில் நம்ம பேசிக்ஸ் நம்ம எதில் ஸ்டார்ட் ஆகும்னா, நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் நம்ம பேசிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன, நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 90 டிகிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்னென்னா 90 டிகிரி. இப்போது நல்லா கவனிச்சுங்கம்மா. ஃபஸ்ட் இந்த ஆங்கிளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட் நம்ம பேர் கொடுக்கலாம். ஏபிசின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட் பேர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 90 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நல்லா கவனிச்சுங்க. இதுதானே 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைபாட்டினஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறதா ஹைபாட்டினஸ். சரிங்களா? ஷார்ட் ஃபார்மாக HYPன்னு எழுதலாம். எனி ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டாலும் சரி 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறதா ஹைபாட்டினஸ். அதை மறந்துடக்கூடாது. இப்போது ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஆங்கிள் இங்கேயும் எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது 90 டிகிரி தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த 2 ஆங்கிள் நம்ம இங்கேயும் எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு எடுத்திருந்தேன்னா, நல்லா கவனிச்சுங்க. இந்த 2 இடத்துல எங்கே வேணாலும் எடுக்கலாம். நான் இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு எடுத்திருந்தேன்னா, இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆப்போசிட் சைடு. தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பாருங்கள், என்ன ஆங்கிள்? ஆப்போசிட் சைடு. புரியுதுங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டினஸ். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. சரிங்களா? நம்மளுக்கு மீதி ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பாருங்கள். ரிமைனிங் இருக்கிறது தான் அட்ஜசன்ட் சைடு. இதுதான் நம்மளுக்கு மேஜர் ரோல். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டா எது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்டினஸ் நமக்கு தெரியணும். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். அந்த 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைபாட்டினஸ். இந்த மீதி 2 இடத்துல பாருங்கள், இங்கேயும் ஆங்கிள் எடுக்கலாம், இங்கேயும் ஆங்கிள் எடுக்கலாம். நான் இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தனால இந்த தீட்டாக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ரிமைனிங் இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா? இப்போ ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்டினஸ் என்ன புரிஞ்சுங்களா? சரி, இதே மாதிரி இப்போ சில ட்ரையாங்கிள்ஸ் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைபாட்னஸ், அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? பாருங்கள், படத்துலேயே அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இது என்னென்னா 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிறது நம்மளுக்கு என்ன வருமா? ஹைபாட்டினஸ். அதை ஷார்ட் ஃபார்மாக HYPன்னு எழுதிடுறேன். இங்கே தீட்டான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த தீட்டாக்கு நேர் ஆப்போசிட் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இதுதான் ஆப்போசிட் சைடு. புரியுதுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபாட்னஸ். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக வருது ஆப்போசிட் சைடு. நம்மளுக்கு மீதி இருக்கிறது என்னென்னு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த படத்தில் இது நம்மளுக்கு 90 டிகிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டினஸ்.
இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீட்டாங்க கொடுத்துருக்காங்களே, இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ரிமைனிங் இருக்கிறது என்னன்னா இதுதான் அட்ஜசன்ட் சைடு. மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். சரிங்களாம்மா? சரி, இந்த படம் பாருங்கள். இதில் எது 90 டிகிரி? தேர்ட் படத்தில் பாருங்கள், இதில் எது 90 டிகிரி? இதுதான் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டினஸ். சரிங்களா? இப்போ இது தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. புரியுதுங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டினஸ், தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ரிமைனிங் இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைடு. இப்படி தான் ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருந்தால் ஹைபாட்னஸ், தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ரிமைனிங் இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைடு. இந்த மாதிரி படம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆப்போசிட் சைடு, ஹைபாட்னஸ், அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சலாம். சரி, ட்ரிக்னாமெட்ரி எங்கெல்லாம் சார் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, இங்கே பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரி ரியல் லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டுங்களா? இந்த கார்லலாம் பார்த்துருக்கீங்களா? காரில் ஜிபிஎஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பஸ்லலாம் ஜிபிஎஸ் வச்சுருப்பாங்க. இந்த கார் அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லேயும் ஜிபிஎஸ் இருக்கும். அதாவது கார்ஸு, பஸ்ஸு, அப்புறம் நம்ம மொபைல் ஃபோனில் ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜிபிஎஸ் சிஸ்டமில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ட்ரிக்னாமெட்ரி கால்குலேஷன் படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபிஎஸ் சிஸ்டமில் யூஸ் ஆகுது. புரியுதுங்களாமா? அப்போ பஸ்ஸு, காரு, இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸில் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜிபிஎஸ் சிஸ்டமும் ட்ரிக்னாமெட்ரி கால்குலேஷன் படி தான் யூஸ் ஆகுது. அடுத்து இன்னொரு செகண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நமக்கு மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சென்டரில் பார்த்துருப்பீங்களே, அந்த ஸ்கேன் சென்டரில் பாருங்கள், சிடி ஸ்கேன் பார்த்துருப்பீங்க. சிடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுப்பாங்க. பார்த்தீங்களா? இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனில் எதுக்காக எடுக்கிறாங்க? நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து என்னன்னா ஸ்கேன் எடுக்கிறாங்க. அந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த சைன் ஃபங்க்ஷன்ஸும் கொசைன் ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் யூஸ் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரி எங்கெங்கே யூஸ் ஆகக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.